வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 200 சனிக்கிழமை மே 3, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் முக்கியத்துவம் வாய்ந்த 2 முகாம்கள். நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள், நாடு இப்படி சென்று கொண்டிருக்கிறதே என்று கவலை கொண்டவர்கள், ஆசிரியர் இப்படி இருக்க மாட்டார்களா, மாணவ சமூகத்தை இப்படி உருவாக்க முடியாதா என்று ஏங்கியவர்களுக்காக இதோ நம்பிக்கையளிக்கும் செய்திதான். மே மாதம் 3, 4 மற்றும் 5, 6, 7 5 நாட்கள் தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி அமரசேவா சங்கத்தில் நடைபெறவிருக்கும் 2 முகாம்கள். முதல் 2 நாள் நடைபெறவிருப்பது அரசு பள்ளியில் பணிபுரிந்து வரும் லட்சிய ஆசிரியர்களுக்கான முகாம். அதனைத் தொடர்ந்து அடுத்த 3 நாட்கள் நடைபெறவிருப்பது அரசு பள்ளி மாணவர்களில் கண்டறியப்பட்ட 100 மாணிக்க மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி. குறிப்பாக இந்த மாணவர் முகாமினை மாணவர்களே பொறுப்பேற்று நடத்துவது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று ஆசிரியர்களும் முகாம் ஏற்பாடுகளில் பொறுப்பேற்று நடத்துகிறார்கள். இதில் இதுவரை மாணவர்களை 100 மதிப்பெண்ணுக்கு தயார் செய்வதே ஆசிரியர்களின் சாதனை என்று கருதப்பட்டு வந்த நிலையில், மாணவர்களை இன்றைய பள்ளி கல்வியில் முதன்மையாக இருப்பதோடு தனித்திறமையிலும் நற்பண்புகளிலும் தலைமைத்துவத்திலும் சமூக பொறுப்பிலும் என இந்த 5 தலைப்புகளிலும் இணையாக அவர்கள் தம்மை உயர்த்தி கொண்டு நாட்டு மக்களை நாட்டின் உயர்வுக்கு நல்வழி காட்ட, நல்வழி நடத்த சூளுரைத்து தலைமை பொறுப்பேற்க செய்வதே இம்முகாமின் நோக்கம். முக்கியமாக இவர்கள் மற்ற மாணவர்களுக்கு ஓர் முன்னுதாரணமாக திகழ்ந்து அவர்களை வழிநடத்துவார்கள் என்பதும், அப்படியே வழி நடத்தியும் வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நல்லோர் வட்டத்தால் உருவாக்கப்பட்டு வரும் லட்சிய ஆசிரியர்கள், வையத்திற்கே தலைமை பண்பு தாங்கக்கூடிய பண்பு பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கும் மாணவர்கள், அவர்களின் உன்னதமான எண்ணங்கள், நம்பிக்கைகள், பேச்சுகள், செயல்பாடுகளை நேரில் கண்குளிர காண ஒரு நாள் முகாமினை பார்வையிட வாருங்கள் என்று பணிவுடன் அழைக்கிறார்கள். மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா, லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா. இதுவரை இல்லாத அளவிற்கு ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதம் ஏப்ரல் 2025. இந்தியாவில் கடந்த ஏப்ரலில் சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி சுமார் ரூபாய் 2.37 லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. கடந்த 2017 ஜூலையில் ஜிஎஸ்டி அமலானதிலிருந்து கிடைக்கப்பெற்ற அதிகபட்ச வருவாயாகும் இது. கடந்த ஆண்டு 2024 ஏப்ரலில் ரூபாய் 2.10 லட்சம் கோடி வசூலானதே இதுவரை அதிகபட்ச வருவாயாக இருந்தது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை ஒப்பிடுகையில் ஜிஎஸ்டி வசூல் 12.6% அதிகரித்து சாதனையாகியுள்ளது. கடந்த ஏப்ரலில் வசூலான மொத்த ஜிஎஸ்டி ரூபாய் 2,36,716 கோடி. இதில் மத்திய ஜிஎஸ்டி ரூபாய் 48,634 கோடி, மாநில ஜிஎஸ்டி ரூபாய் 59,372 கோடி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி ரூபாய் 1,15,259 கோடி, இறக்குமதி மீதான ரூபாய் 45,754 கோடி உள்பட செஸ் வரி ரூபாய் 13,451 கோடி ஆகும். இறக்குமதி மீதான ரூபாய் 1,151 கோடி உட்பட மொத்த ஜிஎஸ்டியில் உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மீதான வருவாய் ரூபாய் 1.9 லட்சம் கோடி. இது 10.7% அதிகரிப்பாகும். இறக்குமதி பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 20.8% உயர்ந்து ரூபாய் 46,913 கோடி வசூலாகியுள்ளது. கடந்த ஏப்ரலில் திரும்ப அளிக்கப்பட்ட ஜிஎஸ்டி தொகை ரூபாய் 27,341 கோடியாகும். அதிக உற்பத்தி நுகர்வு மாநிலங்கள் அனைத்திலும் 11 முதல் 16% வரை ஜிஎஸ்டி வசூல் சீராக அதிகரித்துள்ளதாக அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த மார்ச் மாதம் வசூலான ஜிஎஸ்டி ரூபாய் 1.96 லட்சம் கோடியாகும். கடந்த மார்ச் இறுதியில் தொழில் நிறுவனங்கள் தங்களின் கணக்குகளை ஒப்பிட்டு சரிபார்ப்பில் ஈடுபட்டன. இதன் காரணமாகவும் வலுவான பொருளாதார நடவடிக்கைகளின் எதிரொலியாகவும் ஜிஎஸ்டி வருவாய் உயர்ந்துள்ளதாக துறைசார் நிபுணர்கள் தெரிவித்தனர். உலகளாவிய பொருளாதார ஸ்திரமின்மைக்கு இடையே
ஜிஎஸ்டி வசூல் சாதனை அளவில் அதிகரித்திருப்பது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை வெளிக்காட்டுகிறது என்று நிபுணர்கள் கருதுவதாக பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. இந்திய ஏற்றுமதி வரலாறு காணாத அளவில் உயர்வு. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் சரக்கு மற்றும் சேவைகளின் மதிப்பு 2024-2025 நிதியாண்டில் வரலாறு காணாத வகையில் ரூபாய் 69.81 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இதில் 13.6% வளர்ச்சியுடன் சேவைகள் ஏற்றுமதியின் மதிப்பு ரூபாய் 32.70 லட்சம் கோடியாக உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2023-24 இதன் மதிப்பு ரூபாய் 28.86 லட்சம் கோடியாக இருந்தது. கடந்த மார்ச் மாதத்துக்கான சேவைகள் துறையின் ஏற்றுமதி மதிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பின் 2024-25 நிதியாண்டில் சரக்கு மற்றும் சேவைகளை உள்ளடக்கிய நாட்டின் மொத்த ஏற்றுமதியின் மதிப்பு ரூபாய் 69.81 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. முன்னதாக இதன் மதிப்பு ரூபாய் 69.47 லட்சம் கோடியாக இருக்கும் என கணக்கிடப்பட்ட நிலையில் இது தற்போது அதிகரித்துள்ளது. கடந்த 2023-24 நாட்டின் மொத்த ஏற்றுமதி ரூபாய் 55.85 லட்சம் கோடியாக இருந்தது. அதேபோல் கடந்த ஆண்டு மார்ச்சில் சேவைகள் ஏற்றுமதியின் மதிப்பு ரூபாய் 2.5 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் நிகழாண்டு மார்ச்சில் இதன் மதிப்பு 18.6% அதிகரித்து ரூபாய் 3.2 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. இந்த இரண்டு பொருளாதார உயர்வு தகவல்களும் நாட்டின் உயர்வாக பார்க்க இரண்டு நிதர்சனங்கள் சிந்திக்க வைக்கின்றன. நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் ஏப்ரல் 1 மாதத்தில் மட்டும் 2.37 லட்சம் கோடி, இந்திய ஏற்றுமதியில் இதுவரை இல்லாத அளவு 69.81 லட்சம் கோடி என்ற சாதனை படைத்த செய்தியை கேட்கும் அதே நேரத்தில் இரண்டு கேள்விகள் கண்முன்னே வருகிறது. ஒன்று, இத்தனை பொருளாதார வளர்ச்சியில் உள்ள நாம் எவ்வளவு கடனில் இருக்கிறோம்? அதற்காக எவ்வளவு வரி செலுத்துகிறோம்? 2, இத்தனை பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் நாட்டில் ஒரு சாரர். அப்படி இருக்கையில் மற்றொரு சாரர் ஏழ்மை, வறுமை, அறியாமை. இதன் காரணம் என்ன? அதனை சரி செய்வதெப்படி? இந்த கேள்விகளுக்கு விடை கிடைப்பதும் அந்த காரணத்தை அமல்படுத்தி வெற்றி காணும் போதே இந்த பொருளாதார வளர்ச்சியை நம்மால் கொண்டாட முடியும் என்று ஒரு பாமரன் தமது கருத்தை பதிவு செய்துள்ளார். மே 2, 3 இரு தினங்கள் கோத்தகிரியில் நடைபெறவிருக்கும் வீட்டுத் தோட்டம் காய்கறிகள் கண்காட்சியில் கீதா குணாளன் காய்கறிகளும் இடம்பெறுகிறது. தற்சார்பு, வீட்டுத் தோட்டம், மாடித் தோட்டம் என துடிப்போடு வியக்கத்தக்க வகையில் செயல்பட்டு வரும் செம்மை இல்லம் பொறுப்பாளர் திருமதி கீதா குணாளன் அவர்கள் தோட்டத்து காய்கறிகள் மே 2, 3 இரு தினங்கள் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தமிழக அரசு தோட்டக்கலைத்துறை நடத்தும் வீட்டுத் தோட்டம், மாடித்தோட்டம் காய்கறி கண்காட்சியில் இடம்பெறவிருப்பதை முன்னிட்டு மே 1 இன்று கண்காட்சித்துறை பொறுப்பாளர்கள் தமது வீட்டிற்கே வந்து காய்கறிகளை ஆய்வு செய்ததாக திருமதி கீதா குணாளன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.